இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பல்வேறு கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வந்த நிலையில் ஒப்புதல் வழங்கியது மத்திய அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக செயல்படவில்லை. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பை அரசியல் கருவியாக காங்கிரஸ் பயன்படுத்தியதாகவும் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவிக்கப்பட்டதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரவேற்பு. எப்போது நடத்தப்படும் என்பதற்கு காலக்கெடு நிர்ணயிக்க வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கடிதங்கள் மூலம் தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததாக விளக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிற மத்திய அரசின் அறிவிப்புக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்பதாக அறிக்கை. நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. மே 4ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்யலாம். தமிழகத்தில் வேலூர், ஈரோடு உள்ளிட்ட 6 இடங்களில் சதம் அடித்த வெயில். கரூர், சேலம், தருமபுரி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்ததால் பொதுமக்கள் அவதி. சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித்குமார் டிஸ்சார்ஜ். விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் காலில் காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் சிகிச்சை நிறைவு. பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழு மாற்றியமைப்பு. ரா உளவு அமைப்பின் முன்னாள் தலைவரான அலோக் ஜோஷி தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவின் தலைவராக நியமனம். பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேறினர். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து வெளியேற உத்தரவிடப்பட்ட நிலையில் காலக்கெடு நிறைவு. பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கண்டறிய 3D வரைபடம் மூலம் துப்பறியும் பணியில் என்ஐஏ. 3D மேப்பிங் தொழில்நுட்பம் மூலம் தீவிரவாதிகள் தலைமறைவாக இருக்கும் இடத்தை கண்டறிய வாய்ப்பு. கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 355 ரூபாயாக நிர்ணயம். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். சர்வதேச அளவில் ஆன்லைன் வாயிலாக குழந்தைகளுக்கு நிகழும் பாலியல் சீண்டலை தடுக்க நடவடிக்கை. அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஆபரேஷன் ஹேக்கை தொடங்கிய சிபிஐ. சென்னையில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விதிகளை மீறினால் 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். சென்னையில் புதிதாக கார் வாங்குவோருக்கு பார்க்கிங் சான்றிதழ் கட்டாயம். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பணிக்குழு, நிலைக்குழு தலைவர் சிற்றரசு வலியுறுத்தல். அட்சய திருதியை நாளையொட்டி தமிழகம் முழுவதும் 35,000 நகை கடைகளில் தங்கம் விற்பனை. ஆபரண தங்கம் விலையில் மாற்றம் இல்லை என்பதால் நகை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றும் இளைஞர்கள் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் அதிருப்தி. செல்போன் யுகத்தில் இந்திய இளைஞர்கள், பெரியவர்கள் மேற்கத்திய கலாச்சாரம் நோக்கி செல்வதாக வேதனை. தேசபக்தி என்பது திமுகவிற்கு தேர்தல் அரசியல் முழக்கமல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேசம். மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு, கூட்டாட்சி மிக்க இந்தியா என்பதே உண்மையான தேசபக்தி என்றும் விளக்கம்.
தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமனம். தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவராக விஜய் இருப்பார் என அறிவிப்பு. புதுக்கோட்டையில் பெண் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிப்பு. மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு தங்க நகைக்காக இளம்பெண்ணை கொலை செய்த வழக்கில் சுரேஷ் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதித்து அதிரடி. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் வீராணம் கிராமத்தில் குட்டையில் மீன்பிடிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. சடலங்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்ட நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடனை தாமதமாக கட்டியதால் 7 வீடுகளுக்கு பூட்டு போட்டு நிதி நிறுவன ஊழியர்கள் அட்டூழியம். மின் இணைப்பையும் துண்டித்ததால் பரிதவிக்கும் 7 குடும்பங்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 1,70,00,000 ரூபாய் GST வரி செலுத்த பெண் விவசாயிக்கு நோட்டீஸ். அதிர்ச்சி அடைந்த விவசாயி வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தெலுங்கு மக்களை அவதூறாக பேசியதாக சீமானுக்கு கொலை மிரட்டல் வருவதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் புகார் அளித்துள்ளதால் பரபரப்பு. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்ததை எதிர்த்த வழக்கு. நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமனம். தேமுதிக பொருளாளராக LK சுதீஷ் செயல்படுவார் என பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. காஞ்சி சங்கர மடத்தின் 71வது மடாதிபதியாக பொறுப்பேற்றார் ஸ்ரீ கணேச சர்மா. ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என பெயர் சூட்டி ஆசி வழங்கினார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் நிகழ்ந்த கார் விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. அதிவேகத்தால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கடை மற்றும் வீடுகளின் மீது மோதி விபத்து. கொல்கத்தாவில் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 3 தமிழர்கள் உட்பட 14 பேர் உயிரிழப்பு. தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட பலர் மருத்துவமனையில் அனுமதி. சிந்து நதிநீர் நிறுத்தத்தால் பாகிஸ்தான் சியால்கோட் பகுதியில் முற்றிலும் வறண்டு காணப்படும் செனாப் ஆறு. செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட காட்சிகளில் செனாப் ஆறு நீரின்றி வறண்டிருப்பதை காண முடிவதாக தகவல். பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அஃப்ரிடியின் யூடியூப் சேனல் இந்தியாவில் முடக்கம். லஷ்கர்-இ-தொய்பாவின் செயல்பாடுகளை ஆதரித்தும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசியதை அடுத்து அதிரடி நடவடிக்கை.